தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சேப்பாக்கத்தில் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சேப்பாக்கத்தில் நடிகர் விஜய் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். திருப்புவனத்தில் காவல் நிலையத்தில் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இதை கண்டித்து போராட்டம் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் விஜய் நடத்துகிறார். சேப்பாக்கம் உதயநிதி தொகுதியில் உதயநிதிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விஜய் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். உதயநிதிக்கு சவாலாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். சமீபத்தில் உதயநிதி தன்னுடைய சேப்பாக்கம் சொந்த தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அங்கு அவல நிலைகள் தென்பட்டன. அதாவது சாக்கடைகள் கூட திரைச்சீலை கொண்டு மூடி மறைக்கப்பட்டன. அந்த அளவுக்கு சேப்பாக்கம் தொகுதி மோசமடைந்துள்ளது. ஆனால் அந்த சேப்பாக்கம் தொகுதியை குறிவைத்து சேப்பாக்கத்தில் விஜய் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார். தமிழகம் முழுவதும் இருந்து தவேகா தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். நடிகர் விஜயும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். ஆகவே சேப்பாக்கம் தொகுதி களை கட்டியுள்ளது. சேப்பாக்கத்தில் நடிகர் விஜய் போராட்டம் நடத்துவது உதயநிதிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தன்னை குறிவைத்துதான் இந்த போராட்டம் நடத்துவதாக உதயநிதி உணர்கிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் சேப்பாக்கத்தில் உதயநிதிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சேப்பாக்கத்தில் போராட்டம் நடத்துவதால் தமிழக வெற்றி கழகம் திமுக வாக்குகளை பிரிக்கும். உதயநிதிக்கு செல்வாக்கு குறையும். உதயநிதி வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது. சேப்பாக்கத்தில் விஜய் களமிறங்கியுள்ளார். அது உதயநிதிக்கு சவாலாக அமைந்துள்ளது.